தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் 7வது இயல் மதுரை காஞ்சி என்று செயலுக்குரிய வினா ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். அது அடுத்தது 2வது வினா. 2வது வினாவையும் விடையும் பார்ப்போம். தமிழ் தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை. 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட உலகின் தொன்மை நகரங்களில், தொன்மைனா பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை. அந்நகரத்தில் இயலும் இசையும் நாடகமும் பொங்கி பெருகின. அதாவது முத்தமிழ் வளர்த்த இடம் மதுரை தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய பாண்டியர்கள் வளர்த்த அந்த மதுரை தமிழுக்கு பெருமை சேர்த்த இடம் மதுரை. இத்தொடர்களுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் கருத்துக்களை திரட்டி 5 மணித்துளிகள் பேசுக. இது பேசக்கூடிய செய்திகள். சங்ககாலம் தமிழர்களின் பொற்காலம். பாண்டியர்களின் தலைநகராக விளங்கும் மதுரை மாநகரில் முச்சங்கங்கள் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த பெருமையினை இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன, விளக்குகின்றன. மதுரை என்ற சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். தமிழ்ச்சங்கம் என்னும் பெயரில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சங்கங்கள் நிலவி வந்தன. சங்கம் என்பது தமிழை வளர்க்கும் பொருட்டு புலவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பாக இந்த சங்க அமைப்பு கூடல் என்று குறிப்பிடப்படுகிறது. முச்சங்க வரலாறு பற்றி தொகுத்து கூறும் நூல் இறையனார் எழுதிய களவியல் உரையாகும். கிமு அதாவது பொற்கால ஆண்டு 3ஆம் நூற்றாண்டில் மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க தூதர் மதுரை வந்ததாக குறிப்பு உள்ளது. மதுரை நகரின் கட்டிடக்கலையில் நகர அமைப்பும் கிரேக்க நாட்டின் தலைநகரை போன்று இருந்ததால் கிழக்கு நாடுகளின் ஏதென்ஸ் என்று மதுரையை தனது இண்டிகா என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். உலக பேரழகி கிளியோபாட்ராவுக்கு பாண்டிய நாட்டிலிருந்து முத்து, மயில் தோகை, அகில், சந்தனம் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கிரேக்க நாட்டு இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இசை நாடகத்தமிழ் நூல்களுக்கு முதன்மை தந்து விளக்கம் கூறும் நூலான சிலப்பதிகாரமும் மதுரை எப்பொழுதும் மணக்கோலம் பூண்டது போன்ற தோற்றத்துடன் விளங்குவதாக இருப்பதை மணமதுரை என்ற சொல் சுட்டிக்காட்டுகின்றது என்று மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பு இதில் கூறப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.